எப்படி பார்க்கணுமோ அப்படி இது இது வந்து சத்திரங்கொண்டான் பஞ்சாயத்து ஏரியா. ஆமாம் சார். திருவேங்கடம் டு சங்கரங்கோயில் ரோடு. ஆமாம் சார். மொத்தம் எத்தனை ஏக்கர் இடம்? மொத்தம் 8 ஏக்கருங்க சார். மொத்தம் 8 ஏக்கர். இந்த கிணறு ஆழம் எவ்வளவு? 70 அடிங்க சார். ஆனால் ஃபுல்லாக கருங்கல் பாறையாக தான் தெரியுது. ஆமாம் சார். ஃபுல்லாக கருங்கல் பாறை. போர் எத்தனை போர் போட்டிருக்கீங்க? போர் 20 போர் போட்டிருக்கு. 20 போர். ஆமாம் சார். எத்தனை ஏக்கர் இடம் சொன்னீங்க? மொத்தம் ஒரு 7,3 ஏக்கர் 8 ஏக்கர் பக்கம் நெருக்க வருங்க சார். 7,3 8 ஏக்கர் இல்லை, 20 போர். ஆமாம் சார். இந்த போர் எத்தனை அடி ஆழம்? இது 500 அடிங்க சார். 500 அடி. ஆமாம் சார். நமக்கு தண்ணி கிடைச்சாலும் லேசாக கசிவு வந்தாலுமே 30 அடிக்குள்ளே வந்துடுது சார். அது கீழே ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. வாட்டர் போர்டுக்காக நான் மண்டை காஞ்ச ஏரியாக்களில் இதுவும் ஒன்று. சரிங்க சார். புரிஞ்சுட்டிங்களா? இந்த ஏரியாவினுடைய நிலத்தடி பாறை அமைப்பு வடக்கிருந்து தெற்கு நோக்கி. இதுதான் வடக்கிருந்து தெற்கு நோக்கி தான் பாறை அமைப்பு. நீங்கள் இந்த இடத்துல போர் போட்டிங்கன்னா இதுக்கு நேரம் தெற்க போர் போடக்கூடாது, வடக்க போடக்கூடாது. ஏன்னா இதே மாதிரி தான் வரும். சரிங்க சார். நீங்கள் போர் போட்டு பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா கிழக்க அல்லது மேற்க போடணும். சரியா? வடக்க தெற்க ஏறக்குறைய ஒரே மாதிரி இருக்கும். சரிங்க சார். நேற்று போன இடத்துல 3 ஏக்கர் இடத்துல 16 போரா என்னமோ போட்டதாக சொன்னார். ஆமாம் சார். பார்த்தேன் 16 போர். இப்படி அதாவது உங்களுக்கு தேவை இருக்குது. 8 ஏக்கர் இடம். இந்த 8 ஏக்கர் இடத்துக்கு இவ்வளோ தண்ணி தேவைன்னா தண்ணி கிடைச்சா நல்லா விவசாயம் பண்ணலாமே அப்படின்னு உங்களுக்கு ஆசை இருக்கும். உங்கள் தேவையும் ஆசையும் இந்த பூமிக்குள்ள இருக்கணும்னு நீங்கள் கண்டுபிடிக்கணுமா வேண்டாமா? கண்டிப்பாக சார். கண்டுபிடிக்காமல் போருக்கு மேலே போர் போட்டுகிட்டே இருந்தால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் வரும். எல்லா பூமிக்கு கீழேயும் தண்ணி உள்ள பாறை கிடையாது. எவ்வளோ மழை பெஞ்சாலும் தண்ணி உள்வாங்காத பாறை இருக்கும். அப்படிப்பட்ட பாறை ஏரியாக்களில் முதன்மையான இடம் இந்த சத்திரங்கொண்டான் ஏரியா. நான் இந்த ஏரியாவில் நான் போரே போட்டது கிடையாது. பெருங்கோட்டூர் கம்மாய்க்குள்ளே மட்டும் ஒரு கிணறு ஒரே ஒரு போரை போட்ட மாதிரி ஞாபகம். 28 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கும். எனக்கு சரியாக இப்போ ஞாபகம் வர மாட்டேங்குது. அந்த பெருங்கோட்டூர் கம்மாயை பார்த்தோன்னா அந்த குளத்தை ஃபுல்லாக சுற்றி அலைஞ்ச ஞாபகம் வருது எனக்கு. அதாவது ரொம்பவும் நான் போர்வெலுக்காக மெனக்கிட்ட ஏரியா இதுவும். நான் போரே கொடுத்த மாதிரி ஞாபகமே இல்லை. சத்திரங்கொண்டான், உங்கள் ஊர் நாரணபுரம், பெருங்கோட்டூருக்கு கிணறு தான் கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன் அந்த கம்மாக்குள்ளே. அந்த பெரிய கம்மா இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே. இப்படிப்பட்ட ஏரியாவில் 20 போர் போட்டேன், 30 போர் போட்டேன்னா என்ன அர்த்தம்? முதல்ல உங்கள் தேவை ஆசைகள் இருக்குது, ஓகே. அதுக்கு இந்த பூமி இடம் கொடுக்குமா? அதுக்கு உள்ள தகுதி இந்த பூமிக்கு இருக்கா? உங்களுக்கு ஒரு நாளைக்கு 1 லட்சம் லிட்டர் தண்ணி தேவைன்னா இந்த பூமிக்கு உள்ள அதுக்கு உண்டான தகுதி இருக்கான்னு நீங்கள் பார்க்கணும்ல, ஸ்டடி பண்ணணும்ல. சும்மா போருக்கு மேலே போர் போட்டுக்கிட்டு இருந்தால் உங்களுக்கு இப்போ நீங்கள் 100 போர் போட்டாலும் அது எப்படி கிடைக்கும்? கரெக்டாக அசஸ் பண்ணோம். இப்போ நான் ஸ்டடி பண்ண போகிறோம். இப்போ வடக்கிருந்து தெற்கு நோக்கி பாறை அமைப்பு, கிழக்கிருந்து மேற்க நோக்கி நம்ம பார்க்கணும். சரிங்க சார். ஸ்கேன் எடுத்து முடிச்சாச்சுன்னா டீட்டெயில்டு ரிப்போர்ட் உங்களுக்கு வந்துடும். சரிங்க சார். எத்தனை அடி ஆழம் பார்க்கணும் என்னென்னு தெரிஞ்சுக்காங்க. முன்னாடி நான் மேல் ஊற்று தான் பார்ப்பேன், 200 அடிக்குள்ளே உள்ள இது. ஏன்னா அந்த கரண்ட் மீட்டர் வச்சு அவ்வளோதான் பார்க்க முடியும். அதுக்கெல்லாம் துல்லியமாக வராது. இது ஆழமாக பார்க்கலாம், எவ்வளோ ஆழம்னாலும் பார்க்கலாம். சரிங்க சார். இருந்தால் இந்த இடத்துல உள்ள பெஸ்ட் இடத்த கண்டுபிடிச்சி அதில் மட்டும் போட்டு பாருங்கள். அவ்வளோதான். விவசாயிகள் முன்னேறாமல் போகிறதுக்கு காரணம் நீங்கள் போருக்கு மேலே போர் போட்டுக்கிட்டே இருக்கிறது தான். அந்த 2 போர் போடுறப்ப சார் ஒரு போரில் சீனிக்கல் பாறை வந்துச்சா? ஆமாம் சார். சரி. அது 30 அடியிலேயே வந்துருச்சு. கீழே ஒன்றும் இல்லை சார். 30 அடிங்கிறது சரியில்லைல்ல. வாட்டர் லெவல் தான் கோடை காலத்தில் 50 அடி 60 அடிக்கு போயிருமில்ல. ஆமாம் சார். அப்புறம் அது 30 வந்து என்ன பிரயோஜனம்? நம்ம இப்போ 2 வெட்ட போகிறோம். சரிங்க சார். எங்கே நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கணுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணி வைங்க. இல்லை சார், நீங்கள் எந்த இடத்துல பார்க்கணும் நீங்கள் சொல்லுங்கள். போர்வெல் உங்கள் சைஸ் பற்றி தான் சார் நான் வரேன். எந்த இடத்துல பார்த்தா நமக்கு ஸ்டோரேஜ் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு இதில் நீங்கள் சொல்லுங்கள் சார். வடக்கிருந்து தெற்கு நோக்கி நீரோட்டம். நமக்கு கம்மா வந்து பெருங்கோட்டூர் கம்மா தான் அங்கே பக்கத்தில். ஆமாம் சார். அந்த எஃபெக்ட் இங்கே வராது. இங்கே வடக்கு ஏதாவது கம்மா இருக்கா பக்கத்தில்? இல்லை சார். இல்லை, எல்லாம் ட்ராபேக் தான். சரி பார்ப்போம், கொஞ்சம் சுற்றி பார்த்து வரோம் வாங்க. தடிக்க விழுந்தால் போர்வெல்ல மேலே தான் உலகம் போலப்படுது. இந்த ஈசானமலையை இதான் இவர் இடத்துல ஈசானமலை இங்கேயும் போர் போட்டுக்காரு. அங்கே ஒரு தடுப்பணம் இருக்குது, அந்த பக்கமும் ஒரு போர் கிடக்கு, அங்கே ஒரு போர். இந்த ஏரியாவில் மட்டும் என் கண்ணுக்கு தெரிஞ்சு 3 போர் கிடக்கு. மொத்தம் 20 போருக்கு மேலே போட்டிருக்காரு. இந்த கிணறை பாருங்கள், எவ்வளோ கருங்கல் அப்படியே அடித்து குமிச்சு வச்சுருக்காரு, குவாரி வெட்டி வச்ச மாதிரி. தெரியும் இந்த ஏரியா வந்து எவ்வளோ மோசமான ஏரியான்னு.
முழுக்கவே இந்த மாதிரி சார்ன கேட்டு பில்டிங் ஸ்டோன் கீழே உள்ள பாறை 20 அடி 30 அடிக்கு கீழே இந்த கருங்கல் பாறை ஆரம்பிச்சிடும். ஆனால் எவ்வளோ ஆழம் தோண்டி வச்சுருக்காரு பாருங்கள், மலையாக குமிச்சு வச்சுருக்காரு கருங்கல் மலையை. அறியாமை தான் நம்ம துன்பத்துக்கு காரணம். எல்லோரும் எல்லா விஷயமும் அறிஞ்சு இருக்க முடியாது. இந்த போர்வெல் போடுறதுக்கு யார் நிலநீரியல் நிபுணர் அனுபவம் உள்ளவங்க, அது லோக்கல் கிணறுற்ற பார்ட்டி போர் போடுறவங்களுக்கு கூட அந்த அறிவு இருக்கும், இந்த ஏரியா எப்படிப்பட்ட ஏரியான்னு. ஆனால் கம்பும் தேங்காயும் எப்படி அதை கண்டுபிடிக்குங்கிறது தான் எனக்கு ஒன்றும் புரியல. இந்த 8 ஏக்கர் இடத்துக்குள்ளே 20 போருக்கு மேலே போட்டிருக்காரு. இது 8 இன்ச்சு போர். 800 அடி ஆழமாக இது? இது 300 அடி. 300 அடி. அது 780. அது 780. இந்த ஓட்டை இது ஒரு 160 சார். இது 160. பாருங்கள், இவ்வளோ இடத்துக்குள்ளே ஒரு 10 அடி சுற்றளவுக்குள்ளே 3 போர் போட்டிருக்காரு. இதில் என்ன கடல் ஓடுன்னு சொன்னாங்களா? ஆமாம் சார், ஆறு ஓடுது, கடல் ஓடுன்னு சொன்னாங்களாம். டஸ்ட்டாக குமிச்சு கிடக்கு. இது காலத்தில் மட்டும் ஓடுதான். இந்த 2 போரும் 8 இன்ச்சு போர், 8 இன்ச்சு சைஸ் போர், அது ஒரு 6 இன்ச்சு போர். காலத்தில் இந்த ஏரியாவில் மேக்ஸிமம் ஒரு 80% இடம் ஓடிடும். ஏன்னா 60 வாட்டர் லெவல் மேலே வந்துடும் 20 அடி 10 அடிக்கு. அப்போ அது ஓட தான் செய்யும். கோடையில் 45-50 அடிக்கெல்லாம் நீர்மட்டம் போகும்போது எல்லாமே ஏறக்குறைய ட்ரை ஆகிரும். இது பேசிக்கான சில விஷயங்கள், என்ன அடிப்படையான ஒரு விவசாயி அடிப்படையாக தெரிய வேண்டியது. நீங்கள் யாரும் எதையும் சொல்கிறத காதில் வாங்க மாட்டீங்க. எனக்கு தேவை தண்ணி, அது எப்படியாவது எடுத்து தான் ஆகணும்னு சொல்லி போருக்கு மேலே போர் போட்டுட்ருக்கீங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு தீர்வு கிடையாது. சம்பாத்தியம் பண்ணி போரில் போட்டுகிட்டே இருக்க வேண்டியதான். சரி, இதோட எல்லாம் முடியுதா? சரி, இது என்ன மூளை? இது தென்கிழக்கு மூளை. அக்ரி மூலமாங்க. சரி, இதில் 3 போரை வச்சு குத்திட்டீங்க. யார் இதில் எதுவும் பனைமரம் இருக்கா அல்லது பக்கத்தில் பசுமை எதுவும் இருக்கான்னு தெரியல. 3 பேர் இதில் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ இவ்வளோ அகலம் இருக்குது. நம்ம கிழக்கு இருந்து மேற்க நோக்கி ஸ்கேன் பண்ணணும். சரிங்க சார். அந்த கிணத்தை மையமாக வச்சு நம்ம மத்தியில் அப்படியே ஸ்கேன் பண்ணி அப்படியே போயிடும். சரிங்க சார். இந்த ஒரு ஸ்கேன் பண்ணால் போதும்னு எனக்கு படுது. சரிங்க சார். இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணும்னா இந்த வரிசையில் ஒரு ரோ, அந்த வரிசையில் ஒரு 3 வரிசை ரோ வரும். சரிங்க சார். ஆனால் மத்தியில் பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் உங்களுக்கு இருக்குது இல்லைங்கிறது. சரிங்க சார். அதுவே போதும். ஏன்னா நீங்கள் வீணாக இவ்வளோ பணம் செலவு பண்ணியிருக்கீங்க, எனக்கும் ரொம்ப செலவு பண்ண வேண்டாம். சரிங்க சார். பார்த்துக்காங்க. ஃபஸ்ட்டு வரிசை அங்கே ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணோம். சரிங்க சார். அது என்ன ரிசல்ட்டு சொல்லுதுன்னு பார்ப்போம். சரிங்க சார். அது நல்ல ஃபேவரபுளான ரிசல்ட்டு, நல்ல தண்ணி உள்ள இடமா காமிச்சா மட்டும் சரிங்க சார் தெற்கையும் வடக்கையும் ஸ்கேன் பண்ணோம். சரிங்க சார். ஒன்றுமே இல்லைன்னு காமிச்சா இந்த வரிசையோ இந்த தெற்கு வரிசையோ வடக்கு வரிசையோ பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. சரிங்க சார். கிணறு ஆழம் எவ்வளவு? 70 அடிங்க சார். 70 அடி. இந்த கருங்கல் பாறை எத்தனை அடிக்கெல்லாம் வந்துச்சு? இது 21 அடிக்குள்ளேயே அந்த தெரியுதுல்ல, அந்த அது கீழே கருங்கல் தான். பிறகு இது எப்படி இது கிணறு தண்ணி வரும்? இது முதல் ஸ்கேன் ஆரம்பிக்க போகிறோம். அவர் வடகிழக்கு மூலையிலேருந்து ஆரம்பிக்கிட்டார். இந்த ஏற்கனவே வடகிழக்கு மூலையில் ஆழமாக போர் போட்டு மூடாமே விட்டுருக்காரு. இந்த குழி பக்கம் போகவே பயமாக இருக்குது. அவரை மூட சொல்லியிருக்கேன். இம்மீடியட்டாக இதை மூடி ஆகணும். ஆடுலாம் உள்ளே ஈஸியாக உள்ளே போயிடும். குழந்தைகள் கேட்கவே வேண்டாம். எவ்வளவு செய்திகள் கேட்டாலும் மக்கள் இதை கருத்தில் வைக்கவே மாட்டேங்காங்க. இது உடனடியாக மூட வேண்டிய விஷயம். இது பெரிய ஒரு பாறங்களையாவது போட்டு வைக்கலாம். இப்போ 45 மீட்டர் நீளத்துக்கு அவர் ஆழம் இன்னும் எத்தனை அடி ஆழம் ஸ்கேன் பண்ணணுன்னு சொல்லலை. அதை பார்க்கணும். இது முதல் ஸ்கேன் ஆரம்பமாயிட்டு வடகிழக்கு மூலையில் இருந்து ஸ்கேன் ஆரம்பம். 45 மீட்டர் தூரம் 300 மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. இந்த பகுதியில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த பகுதியில் மட்டும் எத்தனை போர் போட்டிருக்கீங்க? அது ஈசான மலையில் ஒரு போர் போட்டு 2 போர் போட்டிருக்கேன். 2 போர், அதிலே 2 போர் இருக்கா? ஒன்றை மூடிட்டீங்க. ஆமாம் சார். ஒன்று மட்டும் திறந்த மாதிரி இருக்குது. ஆமாம் சார். அது இன்றைக்குள்ளே கண்டிப்பாக மூடிடுங்க. சரிங்க சார். ஆமாம், இது சாதாரண விஷயம் கிடையாது. ரொம்ப ரிஸ்க்கானது. சரிங்க சார். ஏதாவது குழந்தைகளோ இது குழந்தைகள் ஆடு விழுந்துட்டாலும் ஒன்றும் இல்லை, குழந்தைகள் விழுந்தால் என்ன பண்ணுவீங்க? ஆமாம் சார். பட் இந்த போர் 23 அடி ஆழம். அது எவ்வளோ ஆழம் சொன்னீங்க? அந்த 2 போரும் அது 360. இன்னொன்று அவ்வளோதான் சார். ரெண்டுமே 360. ரெண்டுமே 300 360. இப்படி யாராவது பக்கமாக ஒரே இடத்துல போடுவாங்களா?
அந்த ஈசானமலையில் மட்டும் 2 போர் பக்கம் பக்கமாக, இது ஒரு போர். இப்போ நம்ம அங்கே பார்த்ததில் 3 போர். இந்த இடையில இங்கே ஒன்று நினைச்சே, ஆமாம் சார். இந்த அது ஒன்று போட்டிருக்கு சார். இந்த நெடுக போட்டிங்க. ஆமாம் சார். இங்கே இப்போ நான் இங்கே வந்திருக்கவே வேண்டாம் பிரதர். சரி, ஆழமாக என்ன இருக்குங்கிறது இன்றைக்கி தெரிஞ்சிடும். சரிங்க இனிமேல் யாராவது சொல்லி இதில் போர் போடுங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லணும்? சார். லாஸ்ட் நீங்கள் ஐயா நீங்கள் தண்ணியை எடுத்து கொடுங்க, டபுள் மடங்கு தாரேன். என்ன ஆளை விடுங்க, வண்டியை நீங்களே கூட்டி வாங்க, நீங்களே போட்டு தண்ணி எடுத்தாங்க, நீங்கள் கேட்குற பணத்தை தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு விளையிருங்க. சரியா? நான் இங்கே வந்திருக்கிறது உள்ளது உள்ளபடி சொல்கிறதுக்கு மட்டும்தான். சரிங்க சார். இல்லாத தண்ணியை நம்ம உருவாக்கிட முடியாது. கண்டிப்பாக. இல்லாத பூமி பாறை அமைப்பை நம்ம மாற்ற முடியாது. நம்ம தேவை ஆசைங்கிறத நம்ம பூமிக்கிட்ட காட்டக்கூடாது. அதுக்கிட்ட என்ன இருக்கோ அதை மட்டும் நம்ம பயன்படுத்திக்கிட்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு மகிழ்ச்சியாக வாழணும். இல்லை அது நமக்கு பிடிக்கலையா தூர போயிடணும். சரி சரி. உங்கள் தேவை அதிகமாக தண்ணி, விவசாயம் பண்ணணும், அதுக்கேற்ற இடம் பூமியில் இருக்குது, அந்த இடத்த செலக்ட் பண்ணி போயிடணும். சரிங்க சார். இது 2வது ஸ்கேனு. 45 மீட்டர் தூரம், 300 மீட்டர் ஆழம். முதல் ஸ்கேனில் அந்த ஏற்கனவே 2 போர்வெல் போட்டு பக்கத்துலேயே ஒரு அடையாளம் வருது. அந்த போர்னுடைய எஃபெக்ட் அது காட்டுற மாதிரி எனக்கு சந்தேகம் வருது. இருந்தாலும் இடத்த அடையாளம் வச்சுருக்கோம். ரொம்ப ரொம்ப சுமாரான ஒரு அடையாளம் தான். அந்த உண்மையான அடையாளமாக இருந்தாலுமே அது போர்வெல் போட நம்ம ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. அவ்வளோ சுமாரான ஒரு அடையாளம். அது பக்கத்தில் 2 போர் இருக்கிறதுனால அது நம்ப தகுந்த பாயிண்ட் கிடையாது. இந்த 2வது ஸ்கேன் எப்படி ரிசல்ட் வருதுன்னு பார்ப்போம். இது பக்கத்தில் இந்த போர் ஒன்று கிடக்கு. இது 3வது ஸ்கேனில் அது கவர் ஆகும். இது 3வது ஸ்கேனு. 45 மீட்டர் லென்த்து, 300 மீட்டர் ஆழம். 2வது ஸ்கேனில் ஒரு எரர் வந்துட்டு, அதனால் அதை ரிப்பீட் பண்ண வேண்டியதாகி போச்சு. 45 மீட்டருக்கு போல் 42 மீட்டராக சுருக்கி அதை ஸ்கேன் பண்ணேன். அது சரியான ரிப்போர்ட் வந்துச்சு. அதில் எதுவுமே அடையாளம் வைக்கல. மேலேருந்தே பாறை, மேலே ஆரம்பிக்கிற பாறை 300 மீட்டர் ஆழம் வரைக்கும் பாறை தான், ஒரு மாற்றம் இல்லை. இந்த 3வது ஸ்கேன் என்னங்கிறது தெரிஞ்சிடும். இந்த போர்வெல் போட்டு வச்சுருக்காங்க, அதனுடைய உண்மையான தன்மை என்னங்கிறது தெரிஞ்சிடும். இது 4வது ஸ்கேனு. 45 மீட்டர் தூரம், 300 மீட்டர் ஆழம். 3வது ஸ்கேனில் எந்த இடமும் அடையாளம் வைக்கலை. 150 மீட்டரில் ஆனால் நீண்ட ஒரு பாறை வெடிப்பு கிடக்கு. பட் அது ட்ரை பிராக்சர். இந்த 4வது ஸ்கேன் பக்கத்தில் இதில் எதுவும் போர் போட்டிருக்கீங்களோ? இந்த போர் இங்கே இருக்குது. இதில் ஒரு போர் போட்டிருக்காரு. இது எத்தனை அடி ஆழம்? இது 350 சார். 350 அடி ஆழம் போர் இந்த கிடக்கு. ஸோ இது வரைக்கும் கண்ணில் தெரிஞ்ச போர் 1, 2, 3, 5 போர் இப்போ கண்ணால் பார்த்தாச்சு. அங்கே ஒரு புக்கில் தென் கிழக்கு மூலையில் 3 போர் ஒரே இடத்துல போட்டுருக்காரு. ஸோ 8 போர் விட்னஸ் பண்ணியாச்சு. வேறு என்ன எங்கிட்டலாம் போட்டிருக்கிய? இங்கே உள்ளே போட்டிருக்கு சார். உள்ளே எத்தனை போர்? இல்லை, இங்கே 1, கிணத்து பக்கத்தில் 1, சரி, தெற்க 1, அப்புறம் இதில். ஸோ விதைச்ச மாதிரி போரை விதைச்சிட்டாரு. இந்த ஏரியாவை பற்றி அறியாமை காரணமாக அவர் பாட்டில் அவர் தேவைக்கு தண்ணி கிடச்சிடாதாங்கிற ஒரு ஆதங்கத்தில் போர் போட்டுகிட்டே இருந்துக்காரு. அறியாமை. நீங்கள் போர்வெல் போடுறதுக்கு முன்னாடி யார் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாருனாலும் சரி, விவசாயிகள், உங்கள் ஏரியாவுடைய ஜியாலஜி, அதாவது அந்த பொதுவான பாறை அமைப்பை தெரிஞ்சுக்கிட்டாவது போர் போடுங்க. அதை நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணால் நான் தெரியப்படுத்துவேன். ஃபோன் பண்ணுறதை விட வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க. தமிழ்நாடு முழுக்க உள்ள விவசாயிகள் வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் இடத்தினுடைய பொதுவான ஜியாலஜி, இட அமைப்பு, அந்த கீழே பாறை பளவு இருக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? இந்த 4வது ஸ்கேனில் 2 இடம் அடையாளம் வச்சுருக்கோம். அதில் இந்த கிழக்கு வச்ச அடையாளம் கொஞ்சம் திருப்தியாக இருக்குது. அது எப்படி ரிசல்ட் கொடுக்குன்னு தெரியல. ஆனால் 4 ஸ்கேன் பார்த்ததில் இந்த 2 இடம் அடையாளம் வருது. அதில் கிழக்குள்ள அடையாளம் 150 மீட்டரில் ஒரு பிரேக் காட்டுது. இந்த போர்லெலாம் ஒன்றும் இல்லை ரிப்போர்ட் பிரகாரம். இது 5வது ஸ்கேன் நடந்துக்கிட்டு இருக்குது. 4வது ஸ்கேனில் 2 இடம் அடையாளம் வச்சுருக்கோம். அதில் கிழக்கு புறம் உள்ள அடையாளம் கொஞ்சம் முக்கியம். அது 150 மீட்டரில் ஒரு பிரேக் காட்டுது.
இது 6வது ஸ்கேனு. 45 மீட்டர் தூரம், 300 மீட்டர் ஆழம். 5வது ஸ்கேனில் இடம் எதுவும் அடையாளம் வைக்கலை. இந்த பகுதியில் மட்டும், இந்த ஸ்கேன் நடக்கிற பகுதியில் மட்டும் 3 போர் கிடக்கு. அதில் ஏதோ 28 அடி ஆழத்தில் வந்த தண்ணி மட்டும் ஒரு நாளைக்கு ஒரு 500 லிட்டர் போல் கொடுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. 28 ஆழத்தில் வர்ற தண்ணிங்கிறது இப்போ இன்றைக்கி நிலைமையில நம்ப முடியல. அது ஓரளவுக்கு 48 அடியாவது இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீர்மட்டங்கிறது 40 அடி கீழே போயிடும் இந்த சீசனில். இது 7வது ஸ்கேன். 45 மீட்ரு லென்த்து, 300 மீட்டர் ஆழம். இந்த 6வது ஸ்கேனுக்கு பேரலெல்லாம் கொஞ்சம் ஜஸ்ட்டு ஒரு 10 மீட்ரு இன்டர்வலில் தெற்க தள்ளி பார்க்கும். ஏன்னா அந்த 6வது ஸ்கேனில் 2 இடம் அடையாளம் வச்சுருக்கோம். ஒரு இடம் வந்து 10வது மீட்டரில் அடையாளம் வச்சது வந்து மேலே கொஞ்சம் ஈரம் இருக்குது, கீழே ஒரு பிரேக் வருது. இங்கே வந்து மேலே இருக்குது, இந்த பக்கத்தில் தான் அடையாளம் வச்சுருக்கோம். இது மேல் ஊற்று கொஞ்சம் இருக்குது 100 மீட்டருக்குள்ளே. இந்த 2 அடையாளமும் இங்கே அப்படியே மேட்ச் ஆகணும். மேட்ச் ஆகினா பொருள் போட்டு பார்த்துட வேண்டியதான். இல்லை அது அந்த இடத்துல மட்டும் இருக்கிற பெர்ச்சிட் அக்யூபர், ஒரு சின்ன குட்டைன்னு தான் அதை கருதப்படும், பெரிய அளவில் இருக்காது. ஒரு இடம் திருப்தியாக பார்த்தாலே போதுங்க. இது 9வது ஸ்கேனு. 45 மீட்டர் தூரம், 300 மீட்டர் ஆழம். 8வது ஸ்கேனில் 4 இடம் அடையாளம் வச்சுருக்கோம். அதில் 2 இடம் மேல் கசிவு, 30 அடியிலேருந்து 60 அடிக்குள்ளே வரக்கூடிய கசிவு. மீதி 2 இடமும் 150 மீட்டர் ஆழத்தில் ஒரு சின்ன பிரேக் கிடக்கு. இந்த 9வது ஸ்கேனில் எந்த அடையாளமும் வரல. இது ஃபுல்லாக வடக்கு தெற்க ஃபுல்லாக ஒரே பாறை தான். ஸோ 8வது ஸ்கேனில் அடையாளம் வச்சுருக்கோம், 6வது ஸ்கேனில் அடையாளம் வச்சுருக்கோம், 4வது ஸ்கேனில் அடையாளம் வச்சுருக்கோம். 1வது ஸ்கேனில் உள்ள அடையாளத்தை அது நம்ப வேண்டாம். இந்த பக்கத்துலேயே போர்வெல் இதை கூட காமிச்சாலும் காமிக்கும். இன்னும் கொஞ்சம் இடம் மட்டும் பாக்கி இருக்குது. இதோட முடிச்சிடலாம் வாங்க. இது 10வது ஸ்கேனு, லாஸ்ட்டு ஸ்கேன். இதோட இவங்க எல்லை சர்வே ஆகி முடியுது. கிழக்கிருந்து மேற்கு நோக்கி இந்த 10வது ஸ்கேனோட முடியுது. இன்னும் டீட்டெயில்டாக இன்வெஸ்டிகேட் பண்ணோம்னா மத்தியில் அல்லது தெற்கு புறம்லாம் போய் பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கி இந்த ஆய்வு போதும் இவங்களுக்கு. 8வது ஸ்கேனு, 6வது ஸ்கேனு, 4வது ஸ்கேனு கொஞ்சம் தெளிவாக இருக்குது, பரவாயில்ல. அதில் 8வது ஸ்கேனை தானே ரிப்பீட் பண்ணி பார்த்தோம். ஆமாம் சார். அதை பேரலாக 7வது ஸ்கேனை இப்போ அதுக்கு பேரலாக பார்த்துருக்கோம். 8வது ஸ்கேனை அதானே 8. ஆமாம் சார். 8, 7, 6, 4. அப்போ நம்ம திரும்ப ரிப்போர்ட்டை பார்த்துக்கிட்டோம். 9வது ஸ்கேனில் எதுவும் அடையாளம் வைக்கலை, ஒன்றுமே இல்லை. 1/4 மணி நேரம் ஓடும் சார். இது 11வது ஸ்கேன் நடக்கு. 10வது ஸ்கேனோட அவங்க இடம் முடியுது. பார்த்த 10 ஸ்கேனில் பெஸ்ட்டாக நான் ஃபீல் பண்ணுறது 4வது ஸ்கேனும் 10வது ஸ்கேனும். அதுலேயும் 10வது ஸ்கேனு தான் ரொம்ப பெஸ்ட்டாக தோணுது. அதனால் அதுக்கு பேரலெல்லாம் ஒரு 10 அடி தெற்கு தள்ளி அந்த 2 இடம் அடையாளம் அதே மாதிரி வருதா, அதோட பெட்டராக வருதா, மோசமாக வருதான்னு உறுதி பண்ணுறதுக்காக அதுக்கு பேரலெல்லாம் பார்த்துட்ருக்கேன். 11வது ஸ்கேனு இது என்னுடைய திருப்திக்காக பார்க்கக்கூடியது. நாலு, 6, 7, 8, 10, 11 ஸ்கேன்களில் சில இடங்களில் ஆழமான பாறை வெடிப்பும் இருக்கிறது. சில இடங்களில் மேல் 50 அடிக்குள்ளே சில பாறை சிதைவுகள் காணப்படுது. நான் முதல்ல மேல் உள்ள பாறை சிதைவுகளை அது உண்மைதானா, அது தண்ணி கிடைக்க அதனுடைய அளவை பொறுத்து ஆழமாக உள்ள பாறை வெடிப்புகளை போர்வெல் போட பரிந்துரை செய்திருக்கிறேன். முதலில் மேலே உள்ள இலக்கமான பாறையை உறுதி செய்வதற்கு போர்வெல் போட
பரிந்துரை செய்திருக்கிறேன்.